மேனேஜ்மெண்ட்டுக்கோ, இத முன்னாடி இந்த முந்திரி கொட்டைத்தனமா போயிட்டு எடுத்துட்டு போய் சொன்ன அந்த பியூனுக்கோ என்ன லாபம் கிடைச்சிருக்கும்? ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க. ஸோ அந்த பொண்ணோட உயிர் போயிருச்சு. அந்த அம்மா தனியா அனாதை ஆயிட்டாங்க. ஸோ அந்த பையன் என்ன நிலைமைக்கு ஆளானானே தெரியல. அந்த பையன் பெரும் கெட்டு தான் போயிருக்கும். இதனால அந்த மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன மேம் கிடைச்சிருக்கு? ஏன்னா எல்லா மாணவர்களும் போராட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு ஒரு நீதி வேணும். இந்த பொண்ணோட இறப்புக்கு ஒரு நீதி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நிக்கிறாங்க. அவங்களையும் போலீஸ் அடிக்க தான் செய்றாங்க. அந்த புரொட்டஸ்ட் நடந்துட்டு இருக்கு. அதிலேயே மாணவர்கள் தாக்கப்படுறாங்க. ஆனா வந்து நிர்வாகத்துல இருந்து எந்த வகையான ஆன்சர்ஸுமே வரல. இதுல அந்த கல்லூரிக்கு என்ன கிடைக்குங்கிறத தாண்டி, நம்மள மாரி ஆளுங்களுக்கும், சமுதாயத்துக்கும், பிறர் கல்லூரிக்கும் இது வந்து ஒரு எக்ஸாம்பிளா இருக்கும். எப்படி இருக்கக்கூடாதுங்கிறது. இதுதான் கடைசியா இருக்கும்னு சொல்றீங்களா? கடைசியா இருக்கணுங்கிறது தான் நம்மளோட ஆசை. ஸோ அட்லீஸ்ட் வந்து நீங்க கண்டீங்க, தப்பு கிடையாது. எனக்கு என்னன்னா, நீங்க அத வந்து கூப்பிட்டு ஒரு முறையா வந்து சொல்லியிருக்கலாம். அவங்க பேரண்ட்ஸ் வரைக்கும் கூட எடுத்துட்டு போவாம, எல்லாருமே அடல்ட்ஸ். இந்த ஏஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னு நீங்க நான் ஒண்ணு எதிர்பார்க்குறீங்க? கேட்கிறேன் மேம். ஸ்கூல் படிக்கிற பசங்க இருக்காங்க. ஆமா. என் ஆளு, உன் ஆளு. ஆமா. எனக்கு ஆப்வியஸ்லி. வீட்ல சொல்றாங்க. எனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் இருக்கு. அந்த மாதிரியான அவ்ளோ ஏன் விஷயங்கள் போறீங்க? போயிட்டு இருக்கு. என்னோட குழந்தை ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட். அவங்களே வந்து என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்றாங்க. அப்ப அவங்களுக்கு நீங்க இப்ப என்னன்னு சொல்லுவீங்க? ஸோ அவங்களுக்கு நம்ம குழந்தைங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பெர்ஸ்பெக்டிவ் குடுக்குறோம், என்ன மாரியான ஃப்ரீடம் குடுக்குறோம், அந்த ஃப்ரீடம்ல என்ன மாரியான ரெஸ்பான்சிபிலிட்டீஸ் அவங்களுக்கு கத்துக் குடுக்கணும்னு தான் இருக்கே தவிர, நீ இப்படி பண்ணிட்டா அது தப்பு. அதுவும் பொண்ணா இருந்துட்டு நீ இப்படி பண்ணிட்டா, நீ வந்து உன்னோட வாழ்க்கையே நீ சீரழிஞ்சிருச்சு, நாசமா போயிருச்சு, நம்ம குடும்ப கௌரவம் போயிருச்சு, நம்ம ஜாதி மரியாதை போயிருச்சு.